நீங்க சொன்ன அம்மா ஆட்சியில பணம் அனுப்பியிருந்தா அதுக்கப்புறம் நம்ம ஐயா எடப்பாடி ஐயா 4 வருஷம் இருந்திருக்காங்க, ஏன் செய்யலன்னு எல்லாம் கேள்வி வரும். இல்ல குற்றச்சாட்டுலாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு மேம்பாலம் கேட்டிருக்கிய கணபதி விரிவாக்க பணிக்காக 38 கோடி எங்களுடைய அம்மா ஆட்சியிலே அதற்கு நிதி ஒதுக்கி இன்று வரை ஒரு துரும்பை கூட கிள்ளிவில்லை. கேட்டால் நீங்கள் அந்த அமைச்சரை சொல்லுங்க, அந்த அமைச்சர் இந்த அமைச்சரை சொல்லுங்க. இவர் 2 பேரையும் கேட்டு நான் கலெக்டரை போய் பார்த்தால் வருவாய்த்துறையிலே சர்வேர் இல்லைங்கிறார்கள். உறுப்பினர் கேளுங்க, நீங்க சொன்ன அம்மா ஆட்சியில பணம் அனுப்பியிருந்தா அதுக்கப்புறம் நம்ம ஐயா எடப்பாடி ஐயா 4 வருஷம் இருந்திருக்காங்க, ஏன் செய்யலன்னு எல்லாம் கேள்வி வரும். இல்ல குற்றச்சாட்டுலாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு மேம்பாலம் கேட்டிருக்கிய அது நான் உண்மையிலே குற்றச்சாட்டு சொல்லவில்லை. இந்த பணம் 3 ஆண்டு காலமாக மாநகராட்சியில் தூங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை சொல்லுகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 28ஆம் தேதி கோயம்புத்தூருக்கு போறதா உட்காருங்க. நீங்க தூங்கி கொண்டு 28ஆம் தேதி நானே கோயம்புத்தூருக்கு வருதா இருக்கிறேன். அன்னைக்கு மாநகராட்சியினுடைய ஆணையாளரும் எங்க சம்பந்தப்பட்ட துறையினுடைய மேற்பார்வை பொறியாளர் வைத்துக் கொண்டு உங்களை வைத்துக்கொண்டே அது எந்த சாலை என்பது அப்பயே நான் விரிவாக அங்கே நான் சொல்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.